guys, welcome back to my channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஷோன்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான பாத் பவுடர். இந்த பாத் பவுடரில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குளியல் பொடிக்கு தேவையான பொருள் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை ஃபர்ஸ்ட் கழுவிட்டு கட் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மீடியம் சைஸில் போதும். நம்ம ஏன்னா அரைச்சி தான் எடுக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை ஜாரில் மாற்றிக்கலாம். அரைகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பீட்ரூட்டை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க பீட்ரூட்டை திருப்பியும் ஜாரில் போட்டு தண்ணி ஆட் பண்ணி செகண்ட் டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. மெயினாக விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்கனால பீட்ரூட்டை நம்ம ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணுறோம். அரைச்சி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஜூஸ் இப்படி தான் டைல்யூட்டாக இருக்கும். இதை நம்ம ஹீட் பண்ணி திக்காக்கிக்கலாம். நிறைய பேருக்கு இதை ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் பெட்டர் இதை ஜூஸாகவே வீக்லி ட்வைஸ் குடிச்சிக்கலாம். பீட்ரூட் நம்ம ஸ்கின்ல ஆக்னிஸ், டார்க் ஸ்பாட், ஏஜ்னிங், டல்னஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இது போல் நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் யூவி டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும், ட்ரைனஸை குறைக்கும். நம்ம எடுத்து வச்சிருந்த ஜூஸை இப்போ டைரெக்டாக ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணுறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். பொங்கி வரும், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம ரெடி பண்ணி இந்த ஜூஸ் பாதிக்கு பாதியாக கம்மியாயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு லெமன் எடுத்துக்கலாம். லெமன் ஸ்கின் டேமேஜை குறைக்குது, ப்ரீமெச்சூர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. கடைசியாக ஒரு கப் அளவு அரிசி மாவு. அரிசி மாவில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை லைட்டன் ஆக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இருந்தாலும் அங்கங்கே கட்டியாக இருக்கும், ஸோ கை வச்சு கொஞ்சம் உடச்சி விடுங்க. நம்ம குளியல் பொடி ரெடி ஆயாச்சு. இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால ஒரு பிளேட்டில் இதை மாற்றி 1 மணி நேரம் காய வச்சுக்கலாம். ஜென்டலாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். இந்த குளியல் பொடியை இப்போ ஒரு பாட்டில் இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட குளியல் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம பாடிக்கு தேவையான அளவு பாத் பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின் இருக்கவங்க மட்டும் இந்த பேக்கை ஃபேஸில் போடுறப்போ தயிருக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பாடிக்கு யூஸ் பண்ணுறப்போ எல்லாருமே கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பீட்ரூட் பாத் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாத் பவுடர் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா, டெய்லி சோப் போட்டு குளித்ததுக்கு அப்புறமா இந்த பேக்கை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுவேன். கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்கின் பயங்கர பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.